2 பசுமாடுகளுடைய உரிமையாளர் பசுமாடுகளை தானே வைத்துக்கொண்டு அந்த பாலை பயன்படுத்தி வந்தால் அது டெமோக்ரசி, ஜனநாயகம். 2 பசுமாடுகளுடைய உரிமையாளர் ஒன்றை தான் வைத்துக்கொண்டு மற்றொன்றை மற்றவருக்கு இல்லாதவருக்கு வழங்கினார் என்று சொன்னால் அது சோசியலிசம். 2 பசுமாடுகளுடைய உரிமையாளர் ஒரு பசுமாடை விற்று அதற்கு பதில் ஒரு காளை மாடை வாங்கி அதை மிகப்பெரிய பண்ணையாக உருவாக்கி ஆட்களை பணியமைத்து செய்கின்ற நிர்வாகத்தின் பெயர் கேபிட்டலிசம், முதலாளித்துவம். 2 பசுமாடுகளையும் அரசாங்கத்திடம் வழங்கிவிட்டு பாலை மட்டும் இலவசமாக பெற்றுக்கொண்டால் அது கம்யூனிசம். 2 பசுமாடுகளையும் அரசாங்கம் உரிமையாளரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு அந்த உரிமையாளரிடமே அந்த பாலை விற்றது என்று சொன்னால் அது பாசிசம். 2 பசுமாடுகளையும் அரசாங்கம் பிடுங்கிக் கொண்டு உரிமையாளரை சுற்று கொண்டு விட்டால் அது நாசிசம். ஆடுற மாட்டை ஆடி கறந்து பாடுற மாட்டை பாடி கறந்து அரசாங்கத்தின் திட்டம் என்கின்ற பாலை இல்லாதோர் இல்லங்களில் சரியாக முறையாக சேர்க்கின்ற நிர்வாகத்தின் பெயர் ஸ்டாலினிசம்.